சில கடிதங்கள் அனுப்பப்படுவதில்ல. ஆனால் அந்த கடிதங்களாலே பல உயிர்கள் மாறும். இந்த கதை ஒரு எழுத்தாளர் எழுதாத கடிதம் பற்றியது. அது யாரோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுச்சு அப்படிங்கிறத பற்றி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஜான் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அருண் அப்படிங்கிற ஒரு கதாநாயகன். அவர் யாருன்னா ஒரு ஸ்ட்ரகிளிங் ரைட்டர். 10 ஆண்டா பப்ளிஷர்கிட்ட ரிஜெக்ஷன். ஒரு நாள் அவன் முடிவெடுக்கிறான், இது போதும், இன்னொரு ரிஜெக்ஷன் ஆனால் நான் எழுத மாட்டேன் அப்படின்ட்டு கண்டென்ட் ரைட்டாக முடிவெடுத்துட்டான். அந்த இரவு அவன் கடைசியாக ஒரு கடிதம் எழுதணும்னு நினச்சான். எழுதினான். அது அவனுக்கே எழுதுகிற கடிதம். அருணுக்கே எழுதினான். அருண், உனக்கு தோல்வி வந்தது சரி, ஆனால் முயற்சியை விட்டுட்டா எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, மனிதனும் போச்சு. அதை முடிச்சு டேபிளில் வைக்கிறான். வெளியே போகிறான். மறுநாள் காலையில் அவன் வீட்டுக்குள்ளே வந்து போஸ்ட்மேன் ஒரு லெட்டரை வைக்கிறான். அவனுக்காக இல்லை, அது அடுத்த பிளாட்டுக்கு. ஆனால் அந்த பிளாட்டில் இருந்தது ஒரு காலேஜுக்கு. அந்த லெட்டரை தவறி அவன் கடிதத்தோடு மிக்ஸ் ஆகிருச்சு. அந்த ஒன்றா மிக்ஸ் ஆகும். அவள் அதை திறக்கிறாள். அந்த கடிதம் அவனுக்கு எழுதுனது தெரியாமல் படிச்சிட்றான். அருணுக்கே எழுதுனதுன்னு தெரியாமல் அவளுக்கு வந்ததுன்னு நினச்சி படிச்சிட்றான். அதில் இருந்த அந்த வார்த்தை, முயற்சியை விட்டுட்டா மனிதனும் போச்சு அப்படிங்கிற வார்த்தை அவளோட வாழ்க்கையவே நிறுத்தி வச்சு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருந்த அந்த பெண்ணை அந்த லைனை சூசைடுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறாள். அதை மீட்டு கொண்டு வந்தது இந்த வார்த்தை, முயற்சியை விட்டுட்டா மனிதனும் போச்சு. சில நாள் போகுது, சில மாதங்கள் போகுது, சில வருடங்கள் கழியுது. ஒரு வருடம் கழித்து அருண் ஒரு செமினாருக்கு போகணும். ஸ்டேஜில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து பேசுகிறாங்க. யாருன்னா அந்த பொண், அதே காலேஜில் அவள் பேசுகிறான். என்ன உயிரோட வச்சது ஒரே ஒரு அண்ணியனோட கடிதம். அவன் எழுதாமல் இருந்திருந்தால் நான் எழுதவே மாட்டேன், இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த காலேஜிகள் சொன்னான். அருண் க்ரௌடில் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கே தெரியாதபடி அவனோட தோல்விதான் யாரோட வெற்றியாகி இருக்கிறது, அது அருணுக்கே தெரியாது. ஆனால் அவனோட தோல்வி தான் இன்னொருத்தரோட வெற்றியாக இருக்குது. இங்கே இன்னும் விட்டது போல தோன்றும் முயற்சி நாளை யாரோட உயிரை காப்பாற்றும் வெற்றியாக கூட இருக்கலாம். எழுதாத கடிதத்துக்கு கூட உயிர் இருக்குதுப்பா, கேட்டுக்குங்க. அவன் எழுதாத கடிதம் ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுனுச்சு. ஒரு தவறான கடிதம் இப்படி வாழ்க்கையை மாற்றினுச்சு. அந்த எழுத்தாளர் தோண்டு போனால் ஆனால் அவனால் ஒரு உயிர் பிழைச்சது.